ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களில் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த பக்கத்தில் இருந்தும் சரி, இந்த பக்கத்தில் இருந்தும் சரி, ரெண்டு பக்கத்தில் இருந்தும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய கட்சி திமுகவுடைய பி டீம் கிடையாது, இவங்க தான் திமுகவுடைய மறைமுக கூட்டணி வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு சைடும், இல்லை 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 இவங்க தான் பி டீம் அப்படின்ட்டு இன்னொரு சைடும், திமுகவோட யார் கூட்டணி வச்சிருக்கா அப்படிங்கிறத பேசுறதுல குறியா இருக்கிறாங்க இரண்டு கட்சிகளும். இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலும் மாட்டிக்கொண்டு முழிப்பது மக்கள் என்பதை தெரிவித்து இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை டீசெண்டாக தாக்கியிருக்காரு. எப்படி டீசெண்டாக தாக்கியிருக்காரு? கடந்த மார்ச் 17 ஒட்டுமொத்த பாஜக கூட்டத்தையும் போலீசார் கைது செய்த போது அன்று இரவு அண்ணாமலை அவர்கள் 3 ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருக்காரு. 6 மணிக்கு மேலே பெண்களை கைது செய்து வைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டெல்லாம் அண்ணாமலை வைத்து ஒரு அநாகரிகமான பேச்சை எப்படிலாம் பேச முடியுமோ பேசியிருக்கிறாரு. ஒரு முன்னாள் IPS அதிகாரிக்கு ஒரு அமைச்சரையோ ஒரு எதிர்க்கட்சி தலைவரையோ இல்லாட்டி ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரை எப்படி அணுக வேண்டும் என்பது நன்றாக தெரிந்திருக்கும். அப்படி நல்லா தெரிந்திருக்கக்கூடிய அண்ணாமலை இன்டீசெண்டாக அணுகியிருக்கிறாரு ஒவ்வொரு தலைவர்களையும். முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சினிமாவில் 1000 காட்சிகள் இருக்கிறது, அடிதடி காட்சிகள் இருக்குது, நல்ல விஷயங்கள் இருக்குது. சினிமாவில் தளபதி விஜய் ஒரு முதலமைச்சராக நடித்திருக்கின்றார், ஒரு முதலமைச்சர் ஆகக்கூடியவராக நடித்திருக்கின்றார், ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் குடிச்சிட்டு நடித்ததையும் அவர் இடுப்பை கிள்ளி ஆடுறதையும் மட்டுமே அண்ணாமலை அங்கே கூறியிருக்கின்றார். அப்படி இடுப்பை கிள்ளி ஆடுறதை மட்டும் அண்ணாமலை நோக்கியிருக்கிறார் அப்படிங்கிறத ராஜ்மோகன் சூப்பராக சொல்லியிருந்தார். அடுத்து ராஜ்மோகன் கூறியிருந்த இரண்டாவது விஷயம், கிட்டத்தட்ட 3 அமைச்சர்கள், பாஜகவில் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள் கர்நாடகா சட்டமன்றத்தில் வச்சு ஆபாசம் படம் பார்த்து சிக்கினாங்க. இந்த 3 அமைச்சர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க, யாரை கைது பண்ணினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் செருப்ப சாணியில் முக்கி மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்டிருந்தார். இன்றைக்கு அவருடைய பேச்சு பல பேரை சிந்திக்க வச்சுருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சிந்தனைக்காக தான் நான் இப்போ அந்த சிந்தனையை உங்கள்கிட்டையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். ரம்மி நாயகன் சரத்குமார், இன்றைக்கு பல பேர் ரம்மியில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தாங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ரம்மி நாயகன் சரத்குமார். அன்றைக்கு சரத்குமார் எங்கே போனார்? ரம்மியில் ஆட் பண்ணிகிட்டு இருந்தார். ரம்மியில் கோடிக்கணக்கான அமௌண்ட்டுகளை பெற்றுக்கொண்டு அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஆடு பண்ணி அவரை நம்பிச்சிலவங்க அதில் போய் குழிக்குள்ளே உளுந்து இன்றைக்கு பல லட்சம் கோடிகள் இழப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் குஷ்பு அவர்கள், இன்றைக்கு பிஜேபியில் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய குஷ்பு எத்தனை ஆண்கள் கூட ஆடி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை கேட்டிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்றேன். மார்ச் 17 அன்று இரவு என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற கான்சியன்ஸே இல்லாமல், ஒரு சுய நினைவே இல்லாமல் அண்ணாமலை அடுக்கியிருக்கிறாரு. அப்படியே அவருடைய பேச்சு திறமையில மக்களை கவுத்தரலாம் நினச்சிருக்காரு. அது சத்தியமாக நடக்காது. இன்றைக்குன்னு இல்லை, என்றைக்குமே சரி தமிழகத்தில் பாஜக மலராது மலராது மலராது. இன்றைக்கு டெல்லியை உங்கள் கையில் கொடுத்து வச்சுருக்கிறோம். டெல்லியில் 6000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சு. அப்போது அண்ணன் அண்ணாமலை எங்கே போனீங்க? சரி, கெஜ்ரிவாலை தான் நாங்கள் கைது பண்ணிட்டோம்லப்பா அப்படின்னீங்க. இங்கே 6000 கோடி ஊழல் நடந்திருக்கு, இங்கே 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. சென்ட்ரல் உங்கள் கையில் தானே இருக்குது, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ முதலமைச்சரை கைது பண்ண வேண்டியதானே? இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களை நீங்கள் கைது பண்ண வேண்டியதானே? இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க. பல பேருடைய குடும்பங்கள் நாசமாகிறதுக்கு அந்த ஒரு மது கடைகள் இருக்குது. இன்றைக்கு சென்ட்ரல் உங்கள் கையில் தானே இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ஒரு ஆர்டரை இங்கே பிறப்பிக்க வேண்டியதானே? தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை தவிர மதுபான கடைகள் திறக்கக்கூடாது, அனுமதி கிடையாது அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதானே? ஆட்டலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கிறத மட்டும் அங்கு அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கும் நீங்கள் நினைத்தால் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் பாதுகாக்க முடியும். ஏன்னா சென்ட்ரல் உங்கள் கையில் இருக்குது. சரி, இந்த ஒரு 1000 கோடி ரூபாய் விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் போராடும் அண்ணாமலை, பரந்தூர் விமான நிலைய விஷயம் நடக்கும் பொழுதும் சரி, மதுரை அரிட்டாப்பட்டி மக்களுக்கு அநியாயம் நடக்கும் பொழுதும் சரி, எங்கே போனீங்க அண்ணாமலை? ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் தான் போராடணும்ட்டு இருக்குது. நீங்கள் தான் ஆளும் கட்சியை சேர்ந்தவங்களே, நீங்கள் தான் இங்கே போராடினா உங்களையே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இருக்க தானே செய்யும். அதில் என்ன இருக்கிறது? அப்படி
அவ்வளோ அந்த சமயத்தில் நீங்கள் அவ்வளோ பம்முற நீங்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் எந்த போராட்டத்திலும் ஈடுபட மாட்டேங்குது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லியிருக்கே கூடாது அப்படிங்கிறதான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது. ஒரு மாநிலத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, ஒரு தேசிய கட்சியுடைய மாநிலத்துடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை பேசுகிற பேச்சு ஒரு அநாகரிகமான பேச்சாக இருக்குது. ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி பேச்சுகிற பேச்சு அநாகரிகமாக இருக்கிறது. வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்களேன், இவர் பேசுனது கரெக்டானு கேட்டால் சிந்திப்பாங்க அப்படின்ட்டு ராஜ்மோகன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு நான் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கின்றேன். கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய நான் எங்கேயாவது யாரையாவது மரியாதை குறைவாக பேசியிருக்கணும் அப்படின்ட்டு கேள்வி எழுப்புறாரு. இதுக்கு அண்ணாமலை ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கு மணிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் சட்ட ஒழுங்கு அவ்வளோ சீர்கேடாக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் பாஜக ஆளும் மாநிலம் அப்படிங்கிற ஒரே காரணம்தான். இதுக்கு இந்த கேள்விக்கு மதிப்பிற்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்? அதாவது நம்ம கவர்னருக்கும் சரி காவல்துறையினருக்கும் சரி அண்ணாமலை கெடு விதிச்சிருந்தார். இன்றைக்கி அந்த கெடுவே முடிஞ்சு போச்சு, என்ன பிடுங்கிட்டாரு. இன்றைக்கும் ஒரு கெடு விதிச்சிருக்காரு. மார்ச் 17ஆம் தேதி நாங்கள் என்னைக்குன்னெலாம் சொல்ல மாட்டோம், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை நாங்கள் மூடி பூட்டு போட்டு பாஜகவினருடைய தொண்டர்கள் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பாவது நடத்துவீங்களா இல்லாட்டி மண்ணா போயிருமான்ட்டு பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எந்த இடத்த எப்போ முற்றுகையிடுவோம்ட்டு காவல்துறையினருக்கும் சரி யாருக்குமே முன்னறிவிப்பே கொடுக்கப்படாமல் நாங்கள் பாட்டுக்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம். அது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீடாக இருந்தாலும் சரி, தலைமை அலுவலகமாக இருந்தாலும் சரி, டாஸ்மார்க்குடைய தலைமை அலுவலகமாக இருந்தாலும் சரி, எந்த அரசு அதிகாரிகளுடைய வீடாக இருந்தாலும் சரி, நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம். இதில் சம்பந்தம் இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது இந்த 1000 கோடி ரூபாய் ஊழலில் சம்பந்தம் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டில் நாங்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு தயங்கவே மாட்டோம் அப்படின்ட்டு இன்றைக்கு அண்ணாமலை பரபரப்பு பேட்டி கொடுத்து இப்படி ராஜ்மோகன் கையில் வாங்கி கெட்டிக்கிட்டு தான் இன்றைக்கி மிச்சமாயிருக்கு. இன்றைக்கு இவர்கள் 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி தாக்கினாங்கலாம் சொல்ல முடியாது, ஓரளவு டீசெண்டாக தாக்கியிருக்காங்க. இன்றைக்கு மல்யுத்த வீராங்கனைகள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் சீண்டல் இருக்குது அப்படின்ட்டு போராடும் பொழுது அவர்கள் மேலேயே அவர்கள் அளித்த புகாரை அவர்கள் மேலேயே திருப்பி விட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணி அன்றைக்கு அந்த மல்யுத்த வீராங்கனைகள் மீது பொய்யான புகாரை செலுத்தினாங்க. அதுதான் பாஜகவினுடைய ஆட்சி என்று ராஜ்மோகன் சாடியிருக்கிறார். இந்த வீடியோவிலிருந்து நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னடான்னா, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியும் சரி, பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியும் சரி, 2 கட்சிகளும் மாறி மாறி நாங்கள் பி டீம் இல்லை, நீங்கள் தான் பி டீம், நாங்கள் மறைமுகமாக கூட்டணி வைக்கல, நீங்கள் தான் மறைமுக கூட்டணி வச்சுருக்கீங்க. இப்போது ராஜ்குமார் அண்ணன்லாம் சொல்கிறார், இந்த 1000 கோடி ரூபாய் ஊழலில் எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு கேட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில, இது கூட ஒரு நாடகமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. மாறி மாறி 2 பேரும் நாங்கள் பி டீம் இல்லை, நீங்கள் தான் பி டீம், நாங்கள் இல்லை நீங்கள் தான், இவன் இல்லை இவன் தான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்கீங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது என்று. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்மளுடைய பயணத்தில் நீங்கள் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.